அமாவாசை நாளில் எந்த ஒரு சுப காரியமும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் செய்கிறது இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இது முன்னோர்களை வழிபடுவதற்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு உண்டான நாளாக இந்த அமாவாசை நாளானது சொல்லப்படுது. இந்த நாளில் எந்த ஒரு சுப காரியமும் செய்யறதில்ல. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தென்பகுதியில் இது போன்ற நம்பிக்கையானது இன்றளவுமே இருந்துட்டு வருது அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாருமே கடைப்பிடிப்பதில்லைங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அமாவாசை நாள் தான் கடை திறக்கிறாங்க, புதிய வாகனங்களை வாங்குவாங்க. நிலம் பதிவு, பத்திரப்பதிவு செய்வது, புதிய தொழிலில் முதலீடு செய்வது எல்லாமே இந்த அமாவாசை நாளில் செய்வதை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. ஏன் அப்படின்னம்னா அமாவாசை நாளுங்கிறது பெருக்கத்திற்கு உண்டான நாளாகவும் வட பகுதியில் சொல்லிட்டு வராங்க. இப்படி இரண்டு நம்பிக்கைகளும் பழக்கங்களும் இருப்பதனால அமாவாசை நாள் நல்ல நாளா கெட்ட நாளா என்ற கேள்வி நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க. இப்படி அமாவாசையை பற்றி பல சந்தேகங்களுக்கும் கேள்விகளும் இருக்கக்கூடியவங்களுக்கு தாங்க இந்த பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா எந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வருவாங்க. அன்றைய நாளில் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவாங்க அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அப்படி பூமிக்கு வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தலைமுறைகளை சூட்சும வடிவில் கண்காணிப்பாங்களாமாங்க. அதே போல் அவர்களுடைய வாரிசுகள் தொடங்கக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பார்ப்பாங்க, அவர்களை ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் பிதுர் தேவதைகள் என்ற நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்வது, அமாவாசை நாளில் புதிய காரியங்களை தொடங்கினோம்னா நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அமாவாசை நாளில் தொடங்கக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் எந்த ஒரு தீங்கும் பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள் நல்ல நாளாகவே சொல்லப்படுது. அமாவாசை நாளில் உலகத்தை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தியானது உருவாகுமாங்க. அமாவாசை நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. அமாவாசை நாள் விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே ஜோதிட ரீதியாக அமாவாசை நாள் அப்படிங்கிறது ஒரு நிறைந்த நாளாகுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் தங்களுடைய கைகளுக்கு மோதிரம் செய்து போடுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. அதே போல் சூரியக்கலையும் சந்திரக்கலையும் ஒன்று சேர்வதனால சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண்ணானது பலப்படுமாங்க. அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபத்தை ஆரம்பிப்பாங்க. அதே போல் கடல் நீரில் அவங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்களை போக்குவதாகவும் சொல்லப்படுதுங்க. அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை அடையுமாங்க. அன்றைய நாளில் நிறைய கூறு பூஜைகள், அதிர்ஷ்டான பூஜைகளானது அமாவாசையினால தான் நடத்தப்படுது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சாதாரணமாக இறந்த ஆவிகள் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய ஒளிக்கற்றையில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை புசிக்குமாங்க. அதுதான் அதற்கு உணவாகவும் சொல்லப்படுது. அமாவாசை நாளில் சந்திரனுடைய ஒளிக்கற்ற ஆவிகளுக்கு கிடைக்காதுங்க. அதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுமா. பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அப்போது நம்ம யாராவது நினைக்கிறாங்களா, நமக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்களா, படையல் போடுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்களாமாங்க. அமாவாசை நாளில் நம்ம ஒரு சில விஷயத்த செய்ய வேணும், ஒரு சில விஷயத்த நம்ம செய்யக்கூடாதுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை நாளில் அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உணவை தானமாக கொடுக்கலாங்க. அதே போல் இதர ஜீவராசிகளான பசுக்களுக்கு, காகங்களுக்கு, நாய்களுக்கு, பூனைகளுக்கு கூட நீங்கள் அன்னதானம் கொடுப்பாங்க. அதுவும் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அமாவாசை நாளில் பிதுர் தர்ப்பணம், அமாவாசை நாளில் அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இப்படி செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. முடியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் அன்னதானம் தர்ப்பணம் கொடுக்கலாங்க. இல்லைன்னா
வீட்டிலையும் கூட நீங்கள் கொடுக்கலாம். அமாவாசை நாளில் தலையில் எண்ணெய் தடவக்கூடாதுங்க. புண்ணிய தலங்களில் கடலில் நீராடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். இல்லைன்னா நதிகளில் போய் கூட நீங்கள் நீராடலாம். அமாவாசை நாளில் காலையில் சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை உங்களுடைய வீட்டில் தீர்த்தமாக தெளிக்கலாங்க. அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் உற்ற உறவினர்கள், சம்பந்தம் இல்லாத ஆவிகள், மரம், செடி, கொடிகளை அமாவாசை நாளில் தங்கி மரத்தினுடைய சாரத்தை சாப்பிடுமாங்க. அதனால் அமாவாசை நாளில் மட்டும் மரம், செடி, கொடிகள், காய்கறிகளை, புல் பூண்டுகளை நம்ம தொடக்கூடாதுங்க. அதே போல் நம்ம பறிக்கவும் கூடாது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளில் அன்னதானம் செய்ய முடியாதவங்க தை, ஆடி, புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்வது சிறப்பானதாகுங்க. புரட்டாசி அமாவாசையில் செஞ்சிங்கன்னா 12 ஆண்டுகள் அமாவாசையில் தானம் செய்த பலனானது கிடைக்குங்க. அதே போல் தர்ப்பணம் செஞ்சீங்க அப்படின்னா தோஷமானது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா உயிர்களுக்கும் அன்னதானம் கொடுக்கக்கூடியவங்க அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலுமே ஆவிகளுக்கு அன்னம் கொடுக்கக்கூடியவங்க ஸ்வஸ்தா தேவி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நம்ம ஆவிகளை நினைத்து கொடுக்கக்கூடிய அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடக்கூடிய அபூதிகளை ஸ்வஸ்தா தேவி தான் சம்மந்தப்பட்ட ஆவிகளிடம் கொண்டுட்டு போய் சேர்ப்பாங்களாமாங்க. நகரங்களில் வசிக்கக்கூடியவங்க அமாவாசை நாளில் ஏழை குழந்தைகளுக்கு இல்லைன்னா ஆதரவற்றவங்களுக்கு முன்னோர்களை நினைத்து நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால் என்ன முடியுதோ அந்த பொருட்களை கூட உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் தானமாக கொடுப்பது சிறப்பானதாகும். அன்றைய நாளில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்னதானம் சாப்பாடாகத்தான் இருக்க வேணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் கஞ்சியாகவும் கொடுக்கலாம், இட்லியாக கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க. ஆனால் அது கூட எள்ளு சட்னி இல்லைன்னா எள்ளுருண்டையை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேணுங்க. எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கக்கூடியவங்க ஒரு பசுமாட்டுக்கு 9 மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழங்களை அமாவாசை நாளில் வாங்கி கொடுப்பது சிறப்பானதாகுங்க. இப்படி செய்வதனால நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடையும் அப்படின்னு செய்யப்படுதுங்க. இதை நம்ம ஒவ்வொருவருமே அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. அமாவாசை திதி அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களை நம்ம வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு ரொம்பவே முக்கியமான நாளாகுங்க. இப்படி நம்ம செய்வதனால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பித்ரு சாபத்திலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அமாவாசை நாளில் உங்களுடைய வீட்டிலேயே கூட உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு கருப்பு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கலந்த சாதத்தை காகங்களுக்கு நீங்கள் உணவாக வைப்பதனால உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்களுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து தீப தூப ஆராதனை காட்ட வேணுங்க. சந்தனம் குங்குமம் வைக்க வேணும். முன்னோர்களை நினைத்து தினமும் காகத்திற்கு உணவு வைச்சோம் அப்படின்னா நம்முடைய குலத்தையும் வம்சத்தையும் வாழ செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படி முடியாதவங்க அமாவாசை நாளில் மட்டுமாவது கண்டிப்பாக காகத்துக்கு உணவு வைக்க வேணுங்க. அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பார்த்திங்கன்னா அவர்களை போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம உரிய காலத்தில் நம்ம திதி கொடுப்பதுனால பலவிதமான நன்மைகளானது நம்முடைய வாழ்க்கையில் நடக்குங்க. ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 96 முறை தர்ப்பணங்கள் செய்ய வேணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எல்லா நாள்லையும் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க. ஆடி மற்றும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் மட்டும் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. அப்படியே நம்மளால் இந்த அமாவாசை நாளில் திதி கொடுக்க நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் திதி கொடுக்கலாங்க. அதே போல் நம்ம ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா நம்முடைய பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களை நம்ம வழிபடாமல் மற்ற தெய்வங்களை நம்ம வழிபட்டோம்னால அதற்கு பலனானது கிடைக்காதுங்க. அமாவாசை நாளில் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை மற்றும் அந்தணர்களுக்கு உணவு கொடுப்பதும் அவருடைய வயிற்றை நிறைப்பதால் கடவுளுடைய ஆசையும் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நம்ம காகத்துக்கு
உணவு வைப்பது வழக்கமாகுங்க. அமாவாசை நாளில் மறக்காமல் நம்முடைய முன்னோர்களுடைய சாப்பாட்டை செஞ்சு காகத்துக்கு உணவு வச்சோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையானது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. அதே போல் மாலை நேரத்தில் வீட்டு வாசலில் மாவிளை தோரணம் கட்டி குலதெய்வத்துடைய படத்துக்கு பூக்கள் வைத்து நம்ம அலங்காரம் செய்ய வேணும். குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து புடவை, ஜாக்கெட், பழங்கள், மங்கள பொருட்கள் வைத்து நம்ம வழிபட வேணுங்க. அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை யாரேனும் ஒருவருக்கு, அதாவது சுமங்கலி பெண்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கலாங்க. இப்படி செய்வதனால இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் அனைத்துமே நம்முடைய வீட்டில் நடைபெற தொடங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் ஒற்றுமையானது நிலைத்திருக்குங்க, சந்தோஷமானது நிலைத்திருக்கும்.